இரவு ஒரு 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வெடிமருந்தை இந்தியாவை நோக்கி பொதுமக்கள் வாழ்கிற வாழ்விடத்தை நோக்கி அனுப்பியிருக்கிறார்கள். இதுல என்ன மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா அவர்களுடைய வானிலை தகற்றப்பட்டது. அது ஒரு வெற்றியும் கூட. பாகிஸ்தான் செல்ல வர தகவல் வந்து அடுத்த டெல்லிக்கு வந்து பாகிஸ்தான் குறி வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவோட தலைநகரம். ஆனா இப்போ ரொம்ப பரபரப்பா போயின்னு இருக்கு டெல்லி முழுக்க வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துருச்சு. ஒரு 15 நகரங்களை குறித்து கடுமையான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்றுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. ஆனால் அதில் நாம் வென்றிருக்கிறோம். அதற்கு நேற்று இரவு கையாண்ட ஒரு யுக்தி தான் பிளாக் அவுட். இந்தியாவோட அன்பை புரிஞ்சுக்கணும்னா பழகி பார்க்கணும், வீரத்தை புரிஞ்சுக்கணுமா எதிர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ற விதமா நேற்று இரவு அந்த தாக்குதல்ல வந்து இந்தியா பதிலடி பண்ணிருக்கு. அதுக்கு ஆதரவுனா கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட போர் விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 போர் விமானங்களும் 8 ஏவுகணைகளும் வீழ்த்தப்பட்டிருக்கு. அது வந்து உதிரிப்பாக இப்போ ராஜஸ்தான் காஷ்மீர் பகுதியில் வந்து கண்டறி விடிஞ்ச உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆராய்ச்சி பண்ணி என்னெல்லாம் விழுந்திருக்கு. தீபாவளிக்கு எப்படி பட்டாசு வெடிச்சோடனே அந்த அப்ரூவ்படுத்துவோமோ அது மாதிரி அப்ரூவ்படுத்தி இருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா நீங்க சொல்றது கூட இடத்துல மிகைதான். ஏன் தீபாவளி பட்டாசாவது வெடிக்கும், இது எதுவும் வெடிக்கல. thepocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம், இது கிங் டிவி. நான் தமிழ்மாறன். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். கிட்டத்தட்ட ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக கடுமையான விளைவை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதலையும் இந்திய ராணுவம் நடத்தி இருக்கிறது. அது தொடர்பாக தான் சில முக்கிய பதிவுகளை இந்த காணொலி வாயிலாக நாம் பகிர இருக்கிறோம். இப்ப இந்தியா வந்து பாகிஸ்தான் நடத்திய வந்து தாக்குதலுக்கு எதிராக சிந்தூர் என்ற ஒரு ஆபரேஷன் மூலமா தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்காக பாகிஸ்தான் சும்மா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இப்ப நேத்து இரவு கூட பாகிஸ்தான் வந்து அவங்க சைட்ல இருந்து தக்க பதிலடி அங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற விதமா தகவல்கள் வந்துட்டு தான் இருக்கு. அது எந்த மாதிரி தாக்குதல்? கிட்டத்தட்ட நேற்று இரவு முதலே வந்து ரொம்ப கடுமையாக வந்து ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி இருக்கு. குறிப்பா இந்திய ராணுவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் மீது, ராணுவ தடவாடங்கள் மீது அல்லது பொதுமக்கள் வாழ்கிற வாழ்விடங்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படலை. இதுதான் செய்தி. நம்ம என்ன குறி வச்சோம்னா முக்கியமான தீவிரவாத அமைப்புகள் மீது நம்ம குறி வச்சு அந்த தாக்குதலை நம்ம நடத்தியிருந்தோம். ஒருபோதும் பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்குவது நம்முடைய நோக்கமாக இருக்கவில்லை. ஆனால் நீங்க சொன்னபடி நேற்று நம்ம மீது பதில் தாக்குதல் நடத்தியது அந்த தீவிரவாத அமைப்புகள் கிடையாது. பாகிஸ்தான் ராணுவம் நம் மீது தாக்குதலை நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட இரவு ஒரு 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை, வெடிமருந்தை சுமந்து வரக்கூடிய ட்ரோன்களை இந்தியாவை நோக்கி அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவை நோக்கி பொதுமக்கள் வாழ்கிற வாழ்விடத்தை நோக்கி அனுப்பியிருக்கிறார்கள். இதுல என்ன மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா அவங்க அனுப்பிய எந்த ட்ரோனும் இந்தியாவுக்குள் வந்து விழவில்லை, பெரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இவை எல்லாமே அவர்களுடைய வானிலேயே, பாகிஸ்தானுடைய வான்வெளின்வாங்க, அந்த வான்வெளியிலேயே தகற்றப்பட்டது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அது ஒரு வெற்றியும் கூட. இது வந்து வெற்றியும் கூடன்னு பார்த்தாலும் அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க சொன்னீங்க வந்து எந்த ஒரு ஏவுகணையும் விழல அப்படின்னு. ஆனா விழுந்தது எப்படின்னு பார்த்தா நம்ம வீழ்த்தி அதில் உதிரி பாகங்கள் குஜராத், ராஜஸ்தான், காஷ்மீர் போன்ற பகுதிகளில் விழுந்தது. ஆனா இது ஒரு வெற்றியா பார்த்தாலும் இதால நம்மளோட பொருளாதாரமும் சரி, கல்வி நிலையும் பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான், காஷ்மீர், முக்கியமா ஒரு சில வட மாநிலங்களாம் வந்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தா இந்த போரின் காரணமா அப்படின்னு. இதை வந்து நம்ம சிந்தூர் தாக்குதல் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி இப்படி சொன்னாலும் ஒரு பக்கம் பார்த்தா பொருளாதாரம் பின்னோக்கி போகுது, இன்னொரு பக்கம் பார்த்தா கல்வி நிலையில வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வரைபடத்துல இன்றைக்கு நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த நேரத்துல கூட அவங்களுடைய கைபேசி எடுத்து நீங்க அந்த வரைபடத்தை, நீங்க இந்தியாவோட வரைபடத்தை பார்த்தால் பாகிஸ்தானுடைய எல்லையோர மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா காஷ்மீர், பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சாப், அதற்கு கீழே இருக்கக்கூடிய ராஜஸ்தான், அதற்கு கீழே ஒரு நுனியில இருக்கக்கூடிய குஜராத். இந்த 4 மாநிலங்கள் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலம். அப்ப தாக்குதலை எல்லையோரம் அவர்கள் திட்டமிட்டு
தாக்குவதற்கான வாய்ப்பு இங்கு கூடுதலா இருக்கு. அதன் அடிப்படையில அந்த மாநிலங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பாதுகாப்புக்காக தான் அரசு கொடுத்திருக்கிறது. அதுவும் இந்த போர் முடிந்த பிறகு, தாக்குதல் முடிந்த பிறகு விடுவிக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து சில முக்கியமான நகரங்களை திட்டமிட்டு இருந்தாங்க. நம்ம அதை வந்து முக்கிய மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும். குறிப்பா ஸ்ரீநகர், அவந்திபுரா, ஜம்மு, பதன்கோட், அமிர்தசரஸ் என்பதுதான் பொற்கோவில். அது வந்து சீக்கிய மக்களுடைய வழிபாட்டு தலம், பொற்கோவில் இருக்க இடம். கபூர்தலா, ஜலந்தர், லுதியானா, சண்டிகர், பதிண்டா, ஆதம்பூர், நல்பிகானி, பலோடி, புத்ரலை, பூஜ். நான் சொன்ன இது எல்லாமே வட மாநிலத்துடைய பேர் தான். ஆனால் இந்த நகரங்களை குறிவைத்து தான் கிட்டத்தட்ட ஒரு 15 நகரங்களை குறிவைத்து கடுமையான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்றுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. ஆனால் அதில் நாம் வென்றிருக்கிறோம். அதற்கு நேற்று இரவு கையாண்ட ஒரு யுக்தி தான் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேற்று இரவே இந்த 3 மாநிலங்கள்ல, அது ராஜஸ்தான், காஷ்மீர், பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க. இரவு முழுக்க ஒரு பிளாக்கா இருந்தது. அது பேர் தான் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ஒரு போர் யுக்தியாகவும் பார்க்கப்படுகிறது. ஓகே, நீங்க இப்படி சொல்றீங்க. அதாவது வந்து பாகிஸ்தான் வந்து நம்மளோட இந்திய பகுதிகளை வந்து ஒரு சில இடங்களுக்கு குறி வச்சிருக்காங்க. ஆனா இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க குறி வச்சுட்டு இருக்க நேரத்துல வந்து நம்ம பாகிஸ்தானின் தலைநகரமாகிய இஸ்லாமாபாத்ல வந்து குறி வச்சு ஒரு ட்ரோன் அனுப்பியிருக்கோம். இப்போ உலக செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, அப்பா ஷெரீப் எங்கப்பா, அவங்க தேடி பாருங்கப்பா. ஷெரீப் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டு பிரதமர். எதுக்காக இப்படி ஒரு செய்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்திய கவர்மெண்ட் வந்து இஸ்லாமாபாத்தோ தாக்குதல் நடத்திருக்காங்க ட்ரோன் மூலமா. அந்த ட்ரோன் வந்து கரெக்டா ஷெரீப் இருக்காரு பாத்தீங்களா, அவ வீட்டோட மாளிகை பக்கத்துல கீழே விழுந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இந்தியா ஊடுருவி போயிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? குறிக்கெடுக்க மன்னிக்கணும், குறி வைக்கல, குறி வச்ச இற விழும். அதாவது குறி கரெக்டா வைக்கப்பட்டிருக்கு. குறி கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் வீட்டுல போய் விழல அப்படின்றது இல்லை. குறியானா கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அவர் வீட்டை வைக்கல, வீட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. நம்ம புரிஞ்சிருக்கலாம். சரியாதான் குறி வச்சிருக்காங்க. குறி தப்புலன்றதை நம்ம இங்க நினைவுபடுத்தணும். ஓகே, ஆமா, அதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் சைடுல வர தகவல் வந்து அடுத்த டெல்லிக்கு வந்து பாகிஸ்தான் குறி வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவோட தலைநகரம். ஆனா இப்போ ரொம்ப பரபரப்பா போயின்னு இருக்கு டெல்லி முழுக்க வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப அங்க நீங்க பாத்தீங்கன்னா மாலா இருக்கு, எந்த கடையா இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லிக்கு வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாக்கி இருக்கும்போது மற்ற மாநிலங்களுக்கும் இது வந்து பரவலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆமா, எதிர்பார்க்கப்படுது. இதுல என்ன ஒரு சிறப்பு என்ன, இந்திய ராணுவம் எப்படி செயல்பட்டு இருக்கு, ஒவ்வொரு இந்தியராக நாம் பெருமைப்பட வேண்டிய தருணம் எது அப்படின்னா, அவங்க அனுப்பக்கூடிய ட்ரோன் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன் அப்படின்றாங்க. நேற்று இரவு கிட்டத்தட்ட குண்டு மழை அப்படின்வாங்களே, மழையே வந்து குண்டு மழையை வந்து இந்தியா மேல அப்படி வாரி இறைக்கிறாங்க பாகிஸ்தான். இது ஒரு பக்கம். ட்ரோனி அவங்க அனுப்புறாங்க கடுமையா தாக்குறதுக்கு. ஆனா அந்த ட்ரோன் எதுவுமே இந்தியாவுக்குள்ள வந்து தன்னுடைய இலக்கை அடையல, நம்ம தகர்த்தெறிஞ்சிட்டோம். ஆனால் நாம் அனுப்பிய ட்ரோன் ஒவ்வொன்றும் பாகிஸ்தானுக்குள்ள போய் மிக சரியா விழுந்து தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருக்கு, தொடங்கியிருக்கு. அதாவது அவங்க அனுப்பிய ட்ரோன் இங்க வெடிக்கல, ஆனா நம்ம அனுப்பிய ட்ரோன் மிக சரியா போய் தாக்கியிருக்கு. இதுல கூடுதலா தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து பதுங்கு குழியில போய் ஒளிஞ்சிருக்காரு. பயந்து பதுங்கு குழியில் ஒளிஞ்சிருக்காரு. ராணுவ தளபதி, பாதுகாப்பு அமைச்சர் உட்பட அவங்க வீட்டு அருகில இது தகர்ப்பு ஏற்பட்டு அவங்களும் பதுங்குடியை நோக்கி ஓடி ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒரு பெருமையான தகவல். ஏன்னா அவங்க அனுப்புனது வெடிக்கல, ஆனா நம்ம அனுப்புனது திட்டமிட்டு போய் வெடிச்சிருக்கு அப்படின்றது நம்ம இந்த இடத்துல வந்து முக்கியமா ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்தியாவோட அன்பை புரிஞ்சுக்கணும்னா பழகி பார்க்கணும், வீரத்தை புரிஞ்சுக்கணுமா எதிர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ற விதமா நேற்று இரவு தாக்குதல்ல வந்து இந்தியா பதிலடி பண்ணிருக்கு. அதுக்கு ஆதம் என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட போர் விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 போர் விமானங்களும் 8 ஏவுகணைகளும் வீழ்த்தப்பட்டிருக்கு. அது வந்து உதிரிப்பாங்க. இப்போ ராஜஸ்தான், காஷ்மீர் பகுதி வந்து கண்டடி விடிஞ்ச உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆராய்ச்சி பண்ணி என்னெல்லாம் விழுந்திருக்குன்னு. தீபாவளிக்கு எப்படி பட்டாசு வெடிச்சோடனே அந்த அப்ரூவ் படுத்துவோம், அது மாதிரி அப்ரூவ் படுத்தி இருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, நீங்க சொல்றது கூட இடத்துல மிகைதான். ஏன் தீபாவளி பட்டாசாவது வெடிக்கும், இது எதுவும் வெடிக்கல. நம்ம பட்டாசு வெடிக்கனாலே கோவப்படுவோம், ஆனா இது எதுவுமே வெடிக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இது நீங்க முடிச்சோட அது என்னன்னு நான் சொல்றேன். அது இப்படி வந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு இடையில வந்து இந்தியாவுக்கு ஆதரவா பல உலக நாடுகள வருது.
அப்ப இந்த போர் வந்து எப்படி வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையை தொடப்போகுது, இல்ல இந்த போர் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மட்டும் முடிய போதா, இல்ல உலக அளவுல போக போதா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்த்தாகும். கிட்டத்தட்ட இந்த போருக்காக நம்ம தயாராகிற ஒரு மனநிலை தான் இருக்கு. அதை தாண்டி வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த எந்த ஒரு ட்ரோனும் இங்க வந்து வெடிக்காம சரி இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அதுல ஒரு ஆய்வு பண்ணதுல என்ன கிடைச்சிருக்குன்னா, சீனாவிலிருந்து பல உபகரணங்கள்லாம் வாங்கியிருக்காங்க, பல ஏவுகணைகளை வாங்கியிருக்காங்க. அந்த ஏவுகணை தான் இப்போ வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. இயல்பாவே சீனாவுடைய பொருளுக்கு மார்க்கெட்ல என்ன மதிப்பு இருக்குன்னு நமக்கே தெரியும். சீனா ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம அதை எப்படி பார்ப்போம் நமக்கு தெரியும். டூப்ளிகேட். ஆமா, அப்படிப்பட்ட சீனாவை நம்பி, சீனா கொடுத்த பொருளை நம்பி, ஏவுகணையை நம்பி களத்துல வந்த பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய மூக்குடைப்பு. அதை தாண்டி சீனாவுடைய தரம் என்ன அப்படின்றது இன்னைக்கு உலக அளவுல மறுபடியும் கேள்விக்குறியாகிருக்கு. சீனா பாகிஸ்தான் தலையில ஏமாத்தி இதெல்லாம் வித்திருக்கான் அப்படின்றது இப்ப வெளிவந்துடுச்சு. எதுவுமே வெடிக்கல, ஒரு போருக்கு தயாரா இருக்கு, ஏவுகணை அனுப்புறாங்க, அப்ப வெடிக்கணும், பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க பாகிஸ்தான். ஆனா அது வெடிக்கல, உள்நாட்டிலே வெடிக்குது. அப்ப பாகிஸ்தான் மனநிலை யோசிச்சு பாருங்க. சீனாவை பற்றி உலக நாடுகள் எப்படி யோசிக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணணும். சீனா ப்ராடக்ட் தான். அதை ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு படத்துல அந்த குதிரை வந்து பீச்சை தாண்டுற மாதிரி போகும், திரும்ப அங்கேயே வந்துற மாதிரி சீனா ப்ராடக்ட்னா அப்படிதான். குறி நீங்க வைங்க, எவ்வளவு தூரம் போதோ திரும்ப அதே ரிட்டர்ன்ல வரும் அப்படின்னா சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஒரு சம்பவம். அதாவது பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கலாம் பாகிஸ்தான் நாடு, என்னடா சீனா வந்து இவ்வளவு அள்ளி கொடுக்குறாங்களே, என்னதான் சீனா ப்ராடக்ட் ஆச்சே, டூப்ளிகேட் இருக்கலாமே அப்படின்னு யோசிக்காம வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சிந்தூர் 2.0 தொடங்கும் அப்படின்றத கிட்டத்தட்ட நம்மளுடைய வலைக்காட்சியில கூட நம்முடைய ஒரு மேஜர் மதன் அவர்கள் சொல்லியிருந்தார், பதிவு பண்ணியிருந்தார். நம்ம வலைக்காட்சியில் நம்ம பிரத்யேகமாக நம்ம அதை கொடுத்துருந்தோம் நம்ம தகவலை. அதை வந்து தலைமை தாங்கி நடத்தியதில் பெரும் பங்கு என்பது 2 இராணுவ பெண் தளபதிக்கு தான் உண்டு அப்படின்னு. பெண் தளபதி, பெண் சிங்கங்கள், பெண் சிங்கம்லாம் குறிப்பா சோபியா குரேஷி, யோமிகா சிங், இந்த வட மாநிலத்துடைய பேர் மாதிரி தான் இருக்கு. இந்த இருவரும் தான் இந்த சிந்தூர் 2.0 தலைமை தாங்கி மிக சிறப்பாக இலக்கை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு இங்க பாராட்டு கொடுத்துட்டே இருக்கும், நம்ம கொண்டாடிட்டே இருக்கக்கூடிய 2 நீங்க சொன்ன மாதிரி பெண் சிங்கங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுடைய குங்குமம் அழிக்கப்பட்டதோ, குறிப்பாக இந்த 26 பேர் சுட்டுத் தள்ளப்பட்டதில் எந்த விதமான பெண்களும் சுட்டுத் தள்ளப்படலை, கணவன்மார்கள் சுட்டுத் தள்ளப்படுறாங்க. அப்ப குங்குமம் அழிக்கப்படுது. அந்த குங்குமத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த குங்குமத்திற்கு தொடர்புடைய 2 பெண் சிங்கங்கள், மறுபடியும் அவங்க பேர் சொல்லணும், சோபியா குரேஷி, யோமியா சிங், இருவருக்கும் தொடர்ந்து இன்றைக்கு பல இடங்கள்ல இருந்து பாராட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது மிக முக்கியமான செய்தி. ஓகே, இதுக்கிடையில இப்படி இருக்கும் போது இப்போ பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க சிந்தூர் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா நீங்க பாகிஸ்தானை தொட்டுட்டீங்க, ஆனா பாகிஸ்தான் சும்மா இருக்காது, இதுக்கான சரியான பதிலடி நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற இந்தியாவுக்கு சொந்தமான அந்த பகுதியில வாழ்கின்ற கிராம மக்களை, எல்லையோர மக்கள் நினைவுபடுத்திட்டே இருக்கணும். எல்லையோர இருக்க மக்கள் ரொம்ப அதுல பாதிக்கப்படுறாங்க, அவங்க தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க. மறுபடியும் சொல்றது, எல்லையோர மக்கள் ராணுவம் கிடையாது, ஒன்றும் தெரியாத மக்கள், நம்மள மாதிரி அவங்களும் செய்தி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். எல்லையோர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த எல்லையோர மக்கள் வந்து பாதிப்புக்குள்ள ஆயிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவம் வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்திருக்கு. உடனே இந்தியா சும்மா இருக்காது, இதுக்கும் நாங்க வச்சு செய்வோம் பாருங்க அப்படின்னு சொல்ற விதமா இப்போ தாக்குதல் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லையோர மக்களை தாக்குவது என்பது உச்சபட்ச கோழைத்தனம். எந்த விதமான படைபலமும் ஆயுதமும் இல்லாத நிராயுத பாணிதான் பொதுமக்கள், சிவில் சொசைட்டி அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆயுதம் இருக்கும்? அந்த மக்களை தாக்கக்கூடிய ஒரு இராணுவம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட கோடைத்தனமான இராணுவம் அப்படின்றது நேற்று நடந்த நிகழ்வு. இரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணி வரையும் சுரேஷ் நான் வந்து அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். நம்ம பெரும்பாலும் சரியா உறங்கல நேற்று இரவு. ஆனால் தொடர்ந்து அந்த தாக்குதலை நடத்திட்டே இருக்காங்க, குண்டு விழுந்துட்டே இருக்கு. அவங்க இராணுவம் தான் சுட்டு தள்ளுறாங்க. மறுபடியும் வந்து நம்ம தெளிவா சொல்றோம், ஒருபோதும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக இந்த சிந்தூர் 2.0 அமையவே இல்லை. நம்ம அந்த தீவிரவாத அமைப்புகளை தான் தாக்கணும். ஆனா பதிலடி கொடுத்தவர்கள் யாருன்னா அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கின்றதான் அபத்தமான செய்தி. தீவிரவாத அமைப்புன்னு முடிவான பிறகு நீங்களே கடந்த காலம் ஒத்துக்கிட்டீங்க, தீவிரவாத அமைப்பு தான் ஒத்துக்கிட்டு நீங்க இன்னைக்கு வந்து சுட்டுத்தள்ளி இருக்கீங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன, இதையெல்லாம் தாண்டி நம்ம மறுபடியும் எந்த இடத்துல நம்ம பெருமைப்படணும் அப்படின்னா, S-400 அப்படின்னு சொல்லக்கூடிய சுதர்சனா சக்கரம் அப்படின்னு அதுக்கு பேரு.
இந்த சக்கரத்துக்கு என்ன இயல்பா சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு மத ரீதியான நம்பிக்கை என்னன்னா, விஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னன்னா, நம்ம தாக்கக்கூடிய ஆயுதம் எது வந்தாலும் இந்த சக்கரம் சுழன்று அதை அழிச்சிடும். நம்முடைய பாரதங்கள்ல கூட அந்த மாதிரி போர் யுத்திகள்ல சக்கராயுகம் அப்படின்வாங்க. எதிரிகளை எப்படி வீழ்த்துவாங்கன்னா, ஒரு சக்கரை மாதிரி அமைச்சு நம்முடைய போர் தளபதிகள் படை எப்படி இருக்குன்னா சக்கரை மாதிரி இருக்கும். இந்த சக்கரத்தில் இருக்க எல்லா முறையில இருக்கக்கூடிய வீரர்களும் கையில் ஆயுதம் வச்சிருப்பாங்க. எதிரி எத்தனை டிகிரில இருந்து வந்தாலும் இந்த சக்கரம் சுழண்டுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த இந்த ஏவுகணையை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சுதர்சனா சக்கரம். அது எப்படி பயன்படுத்தப்படும் அப்படின்னா, அந்த வாகனத்தை இப்போ நம்ம வரைபடத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ பேசும்போது கூட அந்த வாகனத்தை வந்து உங்களுக்கு வரைபடத்தில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அந்த வாகனம் நின்றுட்டே இருக்கும். அதுதான் ஒரு வான்வழி பாதுகாப்பு கவசம். ஏதாவது ஒரு ஏவுகணை புறப்பட்டா உடனடியாக ரேடார் மூலியமா அறிஞ்சு இங்க இருக்கக்கூடிய அந்த வாகனத்துல இருந்து அடுத்த நொடியே நம்ம இங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த வாகனத்துல இருந்து போகக்கூடிய ஏவுகணை அதை சுட்டி வீழ்த்தி விடும். இது வந்து வான்வழி பாதுகாப்பு கவசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல குறிப்பிட்ட இன்னொரு செய்தி என்னன்னா, அவங்க ஒரு வான்வழி பாதுகாப்பு கவசம் சீனால இருந்து இறக்குமதி பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல அது கவசமா இல்ல மோசமா நம்ம சொல்லணும். ஆமா, அது அப்படிதான் கேள்வி. அது சீனால இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. நம்ம ட்ரோன் அனுப்புறோம், அடிக்கிறோம், சண்டை போடுறோம், கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நடக்குது. அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா அப்படியே அமைதியா நின்று சிலையாட்டம் தூங்கிட்டு இருக்கு. அதை சொல்லுவாங்களே பாயிண்ட் வரணும். எனக்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பாட்டுக்கு சைனால இருந்தேன், என்னை கூட்டு வந்து பாகிஸ்தான்ல நிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அது ரொம்ப அமைதியா இருக்கு. நம்மளுடைய ட்ரோன் போற போக்குல சும்மா தானே இருக்கு, என்ன பண்றதுன்றதுக்காக அதை தகர்த்தெறிஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய வான்வழி பாதுகாப்பு கவசம் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. நம்ம கிட்ட பாதுகாப்பு கவசம் இருக்கா மாதிரி அவங்க கிட்ட இன்னைக்கு கிடையாது. இனி நீங்க வான்வழியாக தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் நிராயுதபாணியாகத்தான் நிற்கும். இருந்த ஒரு டுபாகோர் இயந்திரமும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான செய்தி அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல நண்பரே, இல்ல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இந்த போர் காலத்துல வந்து ராணுவ படை மட்டும் பக்கபலமா இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற காவல்துறை வந்து பக்கபலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ குஜராத்ல வந்து நேற்று வந்து ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை யாரெல்லாம் விடுப்பு கேட்டு போயிருந்தீங்களோ திரும்ப வாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து காவல்துறை ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலை வரைக்கும் குஜராத்ல இருக்க அனைத்து போலீஸும் வந்து ஒரு பரபரப்பா தான் இருக்காங்க. போற வாகனங்கள் வர வாகனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்ன விஷயம் இருக்கா, எதனா வந்து தீவிரவாதி வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கண்காணிப்பு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த போர்க்காலத்துல வந்து ராணுவத்தையும் தாண்டி காவல்துறையும் பக்கபலமா இருக்காங்கன்னு நம்ம இங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் ஒரு 7 தீவிரவாதிகள் எல்லை பகுதி வழியாக ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற செய்தி இப்ப வந்துட்டு இருக்கு. நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஊடுருவி இருக்காங்க வந்துட்டு இருக்கு. அவர்களை கண்டுபிடித்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறது நம்முடைய இந்திய ராணுவம். உள்ள ஊடுருவி இருக்காங்க. அந்த 7 பேரை சுட்டி வீழ்த்தி இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஒரு 52 பேர் காஷ்மீர்ல இருக்காங்க. அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 29 மாணவர்கள் மட்டும் அங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அவங்களையும் மீட்கக்கூடிய பணி நம்முடைய தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு வழியாக சிந்தூர் 2.0 தொடங்கி நம்ம களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாம் இன்னும் போரை தொடங்கவில்லை அப்படின்றத நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். நாம் பாகிஸ்தான் மீது இன்னும் போரையே தொடங்கவில்லை. நம்ம இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, கையை தான் ஓங்கியிருக்கோம். அவங்க அடிக்க வராங்க, நம்ம தவிர்த்திருக்கோம், அதற்கு பதிலடி கொடுத்திருக்கோம். நாம் போரை முன்னெடுத்தால் பாகிஸ்தான் என்ன ஆகும் என்றுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்றத இதன் மூலமாக நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். சிந்தூர் 2.0 தொடரும். குறிப்பாக அந்த 2 பெண் இராணுவ தளபதிகளுக்கு நம்முடைய வாழ்த்தை கிங் டிவியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். இது கிங் டிவி. நான் தமிழ்மாறன். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.